எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இந்த பதிவுல குறிப்பா இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் 56th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கோட முடிவுல என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தாங்க, எந்தெந்த பொருட்களுடைய விலை, எந்தெந்த ரேட்ல இருந்து புதுசா என்ன ரேட்டுக்கு குறைச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்ப்போங்க. இப்போதைக்கு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, இந்த ஜிஎஸ்டி 2.0 அப்படின்றது டூயல் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எக்ஸிஸ்டிங் ஸ்லாப் அப்படின்னு பார்த்தோம்னா 4 ஸ்லாப் இருந்ததுங்க. என்னென்ன அப்படின்னா 5%, 12%, 18%, 28%. இப்ப நியூ ஸ்லாப், அதாவது ஜிஎஸ்டி 2.0 நியூ ஸ்லாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 ஸ்லாப் தான். ஒன்னு 5%, இன்னொன்னு 18%. இன் அடிஷன் டு தட் 40% டாக்ஸ் ஸ்லாப் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ஜிஎஸ்டி ஸ்லாப் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 40% ஸ்லாப்ல அடிஷனலா என்ன இருக்கும், அதாவது ஸ்பெஷல் ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 0%, 0.25, 1%, 3%. அது வந்து எப்பொழுதும் போல மெயின்டைன் ஆகுங்க. இந்த 28%ல இருந்தது எல்லாத்தையுமே 40%க்கு மூவ் பண்ணிட்டாங்க. ஹோலிஸ்டிக்கா பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்லாப் தாங்க, 5%, 18%. தென் லக்ஸூரியஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 40%. ஸோ இந்த ஜிஎஸ்டி 2.0 அப்படின்றது செப்டம்பர் 22, 2025 வந்து ரோல் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ செக்டார் பை செக்டார் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து பழைய ரேட் எவ்வளோ இருந்தது, புது ஜிஎஸ்டி ரேட் எவ்வளோ வரப்போகுது அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் டெய்லி எசென்சியல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹேர் ஆயில், ஷாம்பு, டூத் பேஸ்ட், டாய்லெட் சோப், ஷேவிங் கிரீம் இது எல்லாமே வந்து 18%ல இருந்து 5%ஆ குறைச்சிருக்காங்க. அடுத்தது பட்டர், கீ, சீஸ், டைரி இது எல்லாமே வந்து 12%ல இருந்து 5%ஆ குறைச்சிருக்காங்க. தென் ப்ரீபேக்டு நாப்கின்ஸ், புஜியா, மிக்சர்ஸ் இது எல்லாமே வந்து 12%ல இருந்து 5% குறைஞ்சிருக்கு. தென் ஃபீடிங் பாட்டில், நாப்கின்ஸ் இது எல்லாமே வந்து 12%ல இருந்து 5%ஆ குறைஞ்சிருக்குங்க. இது போக பிரெட், பன்னீர், மில்க் இது எல்லாத்துக்குமே ஜீரோ ஜிஎஸ்டி வந்து நில் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து ஹெல்த் கேர் செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா இண்டிவிஜுவல் ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து 18% ஜிஎஸ்டில இருந்தது, இப்போ அதை ஜீரோன்னு ஆக்கிட்டாங்க. அடுத்து தெர்மோமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 18%ல இருந்து 5%ஆ குறைஞ்சிருக்குங்க. தென் மெடிக்கல் கிரேட் ஆக்சிஜன், டயக்னோஸ்டிக் கிட்ஸ் அண்ட் ரியேஜன்ஸ், குளுக்கோமீட்டர், டெஸ்ட் ஸ்ட்ரிப்ஸ், தென் கரெக்டிவ் ஸ்பெக்டக்கிள்ஸ் இது எல்லாமே வந்து 12% ஸ்லாப் இருந்தது, இது 5%ஆ குறையுதுங்க. அடுத்து எஜுகேஷன் செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா மேப்ஸ், சார்ட், குளோப்ஸ், பென்சில்ஸ், ஷார்ப்னர், கிரையான்ஸ், பேஸ்டல்ஸ், எக்ஸசைஸ் புக்ஸ், நோட் புக்ஸ் இது எல்லாமே வந்து 12% ஸ்லாப்ல இருந்தது, இப்போ நில் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. தென் எரேசர் இருக்கு இல்லையா, 5% ஜிஎஸ்டில இருந்தது, அதை ஜீரோ ஆக்கிட்டாங்க. அடுத்து ஃபார்ம் அண்ட் அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டோம்னா ஹோலிஸ்டிக்கா ஒரு 5% ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. பட் ஏற்கனவே எவ்வளவு இருந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. டிராக்டரோட டயர் தென் பார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 18% இருந்ததுங்க, இப்போ 5%ஆ குறைச்சிருக்காங்க. தென் டிராக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 12% இருந்த ஜிஎஸ்டி இப்போ 5%ஆ குறைச்சிருக்காங்க. தென் ஸ்பெசிஃபைடு பயோபெஸ்டிசைட்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் உடைய ஜிஎஸ்டி வந்து 12% இருந்தது, இப்போ 5%ஆ குறைச்சிருக்காங்க. ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் 12%ல இருந்து 5%ஆ குறைச்சிருக்காங்க. தென் அக்ரிகல்ச்சர், ஹாரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி மிஷினரிஸ் ஃபார் சாயில் ப்ரிப்பரேஷன், தென் கல்டிவேஷன், ஹார்வெஸ்டிங் இது சம்பந்தமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 12%ல இருந்து 5%ஆ குறைச்சிருக்காங்க. அடுத்து ஆட்டோ செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இவிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே. இவிஸ்க்கு ஏற்கனவே 5% ஜிஎஸ்டி இருந்ததுங்க, இப்போ நியூ ரெஜிம்லையும் ஜிஎஸ்டி 2.0லையும் 5% தான். தென் பெட்ரோல் ஹைபிரிடு, எல்பிஜி, சிஎன்ஜி கார்ஸ் எந்த ரேஞ்சில் அப்படின்னா 1200 சிசி அண்ட் 4000 mm இதுக்கு 28% இருந்ததை இப்போ 18%ஆ குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி டீசல் ஹைபிரிடு 1500 சிசிக்கு கீழே 4000 mm 28%ல இருந்து 18%ஆ குறைச்சிருக்காங்க. அடுத்து 3 வீல்டு வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும் 28%ல இருந்து 18%ஆ குறைச்சிருக்காங்க. தென் மோட்டார் சைக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 350 சிசி அண்ட் பிலோ எல்லாமே வந்து 28%ல இருந்து 18%ஆ குறைஞ்சிருக்கு. தென் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் குட்ஸ் அது வந்து 28%ல இருந்து 18%ஆ குறைஞ்சிருக்குங்க. இது எல்லாமே வந்து ஆட்டோ செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ். அடுத்து கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா பஸ்ஸஸ், ட்ரக்ஸ், தென் ஆம்புலன்ஸ் இது எல்லாமே வந்து 28% ஸ்லாப்ல இருந்து இப்போ 18%ஆ குறையுதுங்க. இப்போ சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. இப்போ ஆகஸ்ட் சேல்ஸ் நம்பர்ஸ் கூட நல்லா இருந்ததுங்க. ஸோ ட்ரக்ஸ் தென் அதர் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட பிரைசஸ் வந்து 10% விழும். ஸோ பிசினஸ் வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆகும். இதுல முக்கியமா ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓவராலா கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ஸ்ல ட்ரக்ஸோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றதே 60% இருக்குங்க. ஸோ இதுல இந்த 10% ரிடக்ஷன் அப்படின்றது ஓவராலா பிசினஸை பூஸ்டப் பண்ணும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே இல்லை. அடுத்து எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் பார்த்தோம்னா இந்த ஜிஎஸ்டி 2.0ல ஓவராலா ஒரு 18% டாக்ஸ் ஸ்லாப் கீழே வர்ற மாதிரி தெரியுது. நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்ப்போமே, ஏர் கண்டிஷனர்ஸ் வந்து 28%ல இருந்து 18%ஆ குறையுது. தென் டெலிவிஷன்ஸ் எபோவ் 32 இன்ச், எல்இடி, எல்சிடி டிவிஸ் எல்லாமே வந்து 28ல இருந்து 18ஆ குறையுது. தென் மானிட்டர்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டர்ஸ் 28 to 18ஆ குறையுது. தென் டிஷ் வாஷிங் மிஷின் 28ல இருந்து 18% டாக்ஸ் ஸ்லாப் கீழே வருதுங்க.
அடுத்து கார்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதோட விலையை பொறுத்து இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது மாறுதுங்க. ஏற்கனவே 12% டேக்ஸ் ஸ்லாப்ல இருந்தது. இப்ப நம்ம எடுக்க போற கார்மெண்ட்ஸ் வந்து 2500க்கு கீழே விலை இருந்தது அப்படின்னா அது வந்து 5% ஸ்லாப்குள்ள வருதுங்க. ஏற்கனவே 12% இருந்தது. இப்ப நம்ம எடுக்க போற கார்மெண்ட்ஸ் வந்து கிரேட்டர் than 2500 ருபீஸா இருந்தது அப்படின்னா அது 18% ஸ்லாபுக்குள்ள போகுதுங்க. ஏற்கனவே 12% இருந்தது, 18% ஸ்லாபுக்குள்ள போகுது. அதே மாதிரி ஃபுட்வேர் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னாலும் ஏற்கனவே 12% இருந்தது, இப்ப குறையுதுங்க. அதாவது நீங்க வந்து 2500க்கு கீழே ஃபுட்வேர்ஸ் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா அது 5% டேக்ஸ் ஸ்லாபு கீழே வருது. இதுவே 2500க்கு மேல எடுத்தோம் அப்படின்னா அது வந்து 18% டேக்ஸ் ஸ்லாபுக்குள்ள போகுதுங்க. சரி, இப்ப இந்த 40% ஸ்லாப்ல யார் யாரெல்லாம் வர்றா அப்படின்னா ஏற்கனவே 28% ஸ்லாப்ல இருந்திருப்பாங்களே அவங்க எல்லாம் வந்து 40%க்குள்ள வர்றாங்க. குறிப்பா ரேசிங் கார்ஸ், மோட்டார் வெஹிக்கிள்ஸ் கிரேட்டர் than 1200 சிசி அண்ட் 4000 mm, ஏர்கிராஃப்ட், ஹெலிகாப்டர்ஸ், ஏரோப்ளைன்ஸ் எல்லாமே வந்து பர்சனல் யூசேஜுக்காக யூஸ் பண்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து 40% ஸ்லாப்ல வர்றாங்க. தென் மோட்டார் சைக்கிள்ஸ் கிரேட்டர் than 350 சிசி அதெல்லாமே வந்து 40% ஸ்லாப். தென் டொபாக்கோ, ஃபஸ்ஸி ட்ரிங்க்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், எஸ்யூவிஸ் இது எல்லாமே வந்து 40% ஸ்லாப்ல போகுதுங்க. அடுத்து இந்த 40% டாக்ஸ் ஸ்லாப்ல அடிஷனலா இதெல்லாம் உள்ள வந்திருக்கு அப்படின்னா கேசினோஸ்ங்க, அதாவது அட்மிஷன் டு கேசினோஸ், தென் ரேஸ் கிளப்ஸ், தென் ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ், ஐபிஎல் மாதிரி ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அது, தென் ரேஸ் கிளப்ஸ், தென் ஹார்ஸ் ரேசிங், தென் லாட்டரி இது எல்லாமே வந்து இந்த 40% கேட்டகரியில வந்திருக்கு. இது போக இந்த ஸ்பெஷல் ரேட்ஸ் அப்படின்றதும் மெயின்டைன் ஆகுதுங்க. 0%, 0.25%, 1% அண்ட் 3%. ஸோ ஓவராலா இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம், ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம் அப்படின்றது growth-அ பூஸ்டப் பண்றதுக்காக ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இந்த வேலையை பார்த்துருக்காங்க. லாஸ்ட் 3 or 4 இயர்ஸா இந்த எஃப்எம்சிஜி எல்லாமே வந்து மியூட்டட் growth-ஆ தாங்க இருந்தது. இப்போ ஓவராலா எஃப்எம்சிஜி எல்லாமே வந்து 5% டாக்ஸ் ஸ்லாப்குள்ள வந்துருச்சுங்க. அதனால கன்சப்ஷன் கூடும், எக்கனாமில ஒரு டிமாண்ட் இருக்கும், டிமாண்ட் இருந்தா நம்ம growth-அ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரிஃபார்ம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீண்ட நாட்களா இந்த ரிஃபார்ம் வந்து நான் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன், எல்லாருமே எதிர்பார்த்தோம். இதுல குறிப்பா நான் ரொம்ப நல்ல விஷயமா பாக்குறது என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் 0% ஆக்குனது 18%ல இருந்து, அதை நான் வந்து ஒரு நல்ல மூவா பாக்குறேன். தென் 40% டாக்ஸ் ஸ்லாப் அப்படின்றது ஓகே தான். 28 to 40 குறிப்பா டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், தென் கேசினோஸ் இது எல்லாமே உள்ள கொண்டு வந்தது வெரி குட் மூவ். ஸோ ஹோலிஸ்டிக்கா இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் அப்படின்றது கன்சப்ஷனை கூட்டணும், எக்கனாமில ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணும், இது growth-அ பூஸ்டப் பண்ணும் அப்படின்றதா எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன். இது எந்த டயத்துல வந்திருக்கு அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் 25% டேரிஃப் போட்டிருக்காரு. தென் ரஷ்யன் ஆயிலை இம்போர்ட் பண்ணதுக்காக அடிஷனல் 25% சாங்ஷன் போட்டிருக்காரு. அது போக நான் phase 2, phase 3 ஆஃப் சாங்ஷன்ஸ் எல்லாம் போடுவேன்னு சொல்லியிருக்காரு. இதற்கு மத்தியில நம்ம இந்த ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த ஜிஎஸ்டி 2.0 அப்படின்றது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை எப்படி உள்ள கொண்டு வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ்ல இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு இன்னொரு 4 மாசம் ஆகுங்க. டிசம்பர் குவார்டர் ரிசல்ட்ஸ்க்கு மேலதான் நம்மளுக்கு தெரியும். நான் பர்சனலா என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா ஏற்கனவே இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது எலிவேட்டட் ரேஞ்சில் இருந்திருக்கு அப்படின்றது இப்போ குறைச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே புரியுங்க. மக்கள் வந்து இந்த எலிவேட்டட் லெவல்ல இருந்தப்ப அவங்களோட கன்சப்ஷன்லாம் குறைச்சு பழகிருப்பாங்க, கம்மியா ஸ்பெண்ட் பண்ணி பழகிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு சில ஆதாயம் எல்லாம் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த மைண்ட் செட்டை உடனே மாத்திக்கிறதுக்கான நேரம் அவங்களுக்கு எடுக்குங்க. உடனே இந்த ரிஃபார்ம்ஸோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ்ல தெரியும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கன்சப்ஷன் கூடுதா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் பர்சனலா நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா போஸ்ட் கோவிட், அதாவது 2019க்கு அப்புறமே கன்சப்ஷன் ஓவராலாவே குறைஞ்சது. மக்கள் வந்து அவங்களோட கன்சப்ஷன் பேட்டர்னை அப்படியே மாத்திக்கிட்டாங்க. இந்த ரிஃபார்ம்ஸ்னால கன்சப்ஷன் கூடும், உடனே கூடும் அப்படின்றது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. பட் லாங் டேர்ம்ல கன்சப்ஷனை கிராஜுவலா கூட்டுறதுக்கான ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதற்கு மத்தியில பினான்ஸ் மினிஸ்ட்ரி என்ன ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப்னால இந்த ரிஃபார்ம்ஸ் வந்து வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.